வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 200 டேஸ் பிரேக் அவுட் ஸ்கேனர் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணலாம். 200 டேஸ்னால் எக்ஸாக்டாக 200 டேஸில் அது மேலே ஒரு 5% மூவ் ஆகிக்கணும், அதுக்கு முன்னாடி கரெக்ஷன் ஆகிக்கணும். இந்த மாதிரி வேரியஸ் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம வந்துட்டு எப்படி ஸ்கேனர் எழுதி ரிட்ரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நீங்கள் இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணலாம். மெயினாக இது வந்துட்டு ஸ்விங் ட்ரேடிங்க்கு தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் 5 டேஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு பொட்டன்ஷியல் டார்கெட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த டீட்டெயில்ஸை வந்துட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலும் 100% ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் உங்களோட தாட்டாக இருக்குது. நிறைய சார் எந்த லாஸுமே இல்லாமல் எனக்கு ஒரு ஸ்கேனர் வேணும் அப்படிங்கிறத நிறையா பேர் கேட்குறாங்க. பட் அது வந்துட்டு இம்பாசிபிள். மார்க்கெட் வந்துட்டு இட்ஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் ரிவார்ட் மேனேஜ்மெண்ட். அதுதான். ஸோ நீங்கள் லாஸ் பண்ணுறப்ப கம்மியாக பண்ணணும், ப்ராஃபிட் பண்ணுறப்ப அதிகமாக பண்ணும்போது அப்போ தான் வந்துட்டு நம்ம இது ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் 100% வந்துட்டு மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பே இருக்குது. ஏன்னா மார்க்கெட் அந்த மாதிரி ரன் ஆகும் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்கேனரை நம்ம வந்துட்டு ஃபர்தராக டீட்டெயில்டாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ இப்போ இந்த ஸ்கேனர் என்னென்னா 200 டேஸ் விட ஒரு 5% எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருக்கணும். இப்போ அந்த ஹை தான். இப்போ ஒரு லேட்டஸ்ட் ஹை இருக்குன்னா அது வந்துட்டு ப்ரீவியஸாக ஒரு 200 டேஸ் மேலே 5% இருக்கணும். இதெல்லாம் ஒரு 200 டேஸ் இருக்குன்னு. இப்போ டேரெக்டாக இது மட்டும் இல்லை, லேட்டஸ்ட்டாக 30 டேஸ் இருக்குல்ல, லாஸ்ட் 30 நாள் உங்களுக்கு இந்த ஹை விட கீழே வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டாக்கு இதை பிரேக் பண்ணி ஒரு 5% இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டாக் எடுக்கும்போது தான் நம்ம வந்துட்டு இந்த ஸ்டாக் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுவோம். அப்போ அரௌண்ட் 1.05%, அதாவது 5% அப்படிங்கும்போது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5% வந்து 200 டேஸ் ஹைக்கு மேலே இருக்கணும். ஆனால் லாஸ்ட் 30 டேஸ் உங்களுக்கு கன்சால்டேஷனில் இருக்கணும். இந்த 30 டேஸோட ஹை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 டேஸ் இங்கேருந்து ப்ரீவியஸாக இருக்கிற 200 டேஸ் ஹை விட கீழே இருக்கணும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி அது போக சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வால்யூமும் நமக்கு நல்லா இருக்குது அப்படிங்கும்போது தான் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்துட்டு ரிட்ரைவ் பண்ணுவோம். ஓகே, இதுக்கு எப்படி ஸ்கேனர் எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஸ்கேன் அப்படின்னு போய்க்குங்க சார்ட்டிங் ஸ்கேனரில். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி லேட்டஸ்ட்டு ஹை ஒரு இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஹைனா லேட்டஸ்ட் க்ளோஸ் எடுத்துக்கலாம். இப்போ எண்ட் ஆஃப் டே தான் நம்ம ரன் பண்ணுவோம் ஸ்டாக், அதனால். ஸோ அப்போ லேட்டஸ்ட் க்ளோஸ். ஸோ லேட்டஸ்ட் க்ளோஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது ஒரு 1.05 டைம்ஸ் மல்டிப்ளைட் பண்ணிக்கலாம். இதை மைனஸ் பண்ணிட்டு இன்ட்டு நம்பர் 5% தான் 1.05 அப்படிங்க. ஸோ இந்த ஸ்கேனர் நீங்கள் எழுதும் போதே உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது அப்படிங்கும்போதும் நீங்கள் இதை எப்படி நான் வந்துட்டு மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், கம்பேர் பண்ணி ப்ரீவியஸாக இருக்கிற கேண்டில்ஸ் எல்லாம் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது போக நீங்கள் 5 மினிட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், 15 மினிட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ லேட்டஸ்ட் க்ளோஸ் வந்துட்டு 5% இருக்குது. இப்போ 236 ரூபானா அது இன்ட்டு 1 ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ உங்களுக்கு கிரேட்டர் தேன் நம்ம வந்துட்டு 200 டேஸோட ஹை பார்த்தோம்ல, இட் ஷுட் பி கிரேட்டர் தென் லேட்டஸ்ட். ஸோ மேக்ஸிமம் இப்போ மேக்ஸ் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இது. ஸோ இப்போ லேட்டஸ்ட் க்ளோஸ் 1.05 டைம்ஸ் கிரேட்டர் தென் மேக்ஸிமம் ஆஃப் எவ்வளோ கேண்டில் அப்படிங்கிறது. இதில் வந்துட்டு 20 கேண்டில் இருக்குது, 200 கேண்டில். அது எது அப்படிங்கும்போது ஹை, லேட்டஸ்ட் ஹை உங்களுக்கு. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ கரண்ட்டிலேருந்து லேட்டஸ்ட் கேண்டில்லேருந்து 200 டேஸ் மேக்ஸிமம் கேண்டில், 200 டேஸோட மேக்ஸிமம் கேண்டிலோட ஹை விட இந்த இது வந்துட்டு கிரேட்டராக இருக்கணும். மல்டிப்ளை பண்ணும்போது 5%க்கு மேலே இருக்கணும். அதுதான் இந்த கண்டிஷன். ஸோ இதை வந்துட்டு நல்லா பார்த்துக்குங்க. லேட்டஸ்ட் மேக்ஸ் ஆஃப் எத்தனை நாள் வேணுமோ அது லேட்டஸ்ட் ஹை, ப்ரீவியஸாக அந்த 200 நாளோட ஹையை கம்பேர் பண்ணி இது பண்ணுது. ரெண்டாவது உங்களுக்கு ரெண்டாவது என்ன கண்டிஷன் சொல்லியிருந்தோம், இது வந்துட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன்னு சொல்லியிருந்தோம். 200 நாள் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த 30 நாள் கீழே இருக்கணும். அது போக இந்த 30 நாளோட ஹை பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் 200 நாளோட ஹையை விட கீழே இருக்கணும். அதுதான் கண்டிஷன். அப்போ இதுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு 30 டேஸோட ஹை எடுத்துக்கிறோம். அப்போ 30 டேஸ் ஹை எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம லேட்டஸ்ட் 30 டேஸ் ஹை, லேட்டஸ்ட் இப்போ இன்னையிலேருந்து 30 டேஸோட ஹை எடுத்துக்கிறோம் உங்களுக்கு. ஸோ இந்த லேட்டஸ்ட் ஹையை எப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது இந்த 30 நாளோட ஹை ஷுட் பி இந்த 200 டேஸோட ஹையை விட கீழே இருக்கணும், லெஸ் தேன். அதுதான் கண்டிஷன்.
அப்போ லாஸ்ட் 30 days இன்னையிலிருந்து 30 days-ஓட ஹை ஷுட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, எப்படி வேணாலும் நீங்கள் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எது வேணாலும் போட்டுக்கலாம். கிரேட்டர் தேன், ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஈக்குவல் டு போட்டுக்கிறேன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எப்படி இருக்கணும், ப்ரீவியஸாக 200 days ஹை, அதாவது ப்ரீவியஸாக இப்போ கரண்ட்லேருந்து 200 days ஹை எடுக்கக்கூடாது, 30 நாளைக்கு முன்னாடி போய் அங்கேருந்து 200 days ஹையை வந்துட்டு எடுக்கணும். அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா, அப்போ மேக்ஸ் ஃபங்க்ஷன் போட்டுக்குங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் இருக்கிறது பொதுவாக நம்ம 30 days, சரிங்களா, 30 days ago அங்கேருந்து கனெக்ட் பண்ணுறோம். நம்ம 30 days agoலேருந்து 200 days அங்கேருந்து கனெக்ட் பண்ணுறோம். நம்ம இது வந்துட்டு லேட்டஸ்ட் ஹை. ஸோ புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு 5% ஹையாக இருக்குது, இது 30 நாள் கன்சால்டேஷன். இந்த ஹை பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லேட்டஸ்ட் ஹை ஷுட் பி எது கூட கம்பேர் பண்ணுறேன்னா இங்கே இருந்து, அதுதான் 30 days ago, 30 நாளுக்கு அப்புறம் போய் அங்கேருந்து 200 நாள் கணக்கு வைக்கிறேன். அதுக்கு தான் இந்த 30 days ago வருது உங்களுக்கு. இப்போ நான் லேட்டஸ்ட்டாக எடுத்தேன்னா இந்த பர்டிகுலர் டேலேருந்தே கால்குலேட் ஆகிடும். ஆனால் எனக்கு இந்த 30 நாளுக்கு பின்னாடி போய் அங்கேருந்து 200 நாள் ஹையை வந்துட்டு இது கூட கம்பேர் பண்ணணும் உங்களுக்கு. ஸோ அதுதான் அந்த கன்சால்டேஷன் பீரியடுக்காக நம்ம இந்த இது வந்துட்டு போடுறோம். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ஸ்கேனர் வேணாலும் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பர்ட்டாக எழுதி வந்துட்டு இது பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வால்யூம் வந்துட்டு நமக்கு ஒரு 50 days வால்யூம் அந்த மாதிரி வந்துட்டு கிரேட்டராக இருக்குது அப்படிங்கும்போது ஓரளவுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். லேட்டஸ்ட் வால்யூம் கிரேட்டர் தேன் simple latest volume greater than latest simple moving average of volume கமா 50 உங்களுக்கு. ஸோ இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சர்ஸ் செக்மெண்ட்டில் யூஸ் பண்ணலாம், இல்லை கேஷில் யூஸ் பண்ணலாம், எந்த செக்மெண்ட்டில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சாரி வால்யூம். ஸோ இது வந்துட்டு நான் ஃபியூச்சர்ஸில் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இவ்வளோ ஸ்டாக் வந்திருக்கு. நீங்கள் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரேண்டமாக ஏதோ ஒரு 4-5 நாள் எடுத்து செக் பண்ணலாம். February 15th எடுக்கிறேன். பாஷ் February 15th. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டேயில் வந்துன்னா நெக்ஸ்ட் டே தான் நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுப்போம். நெக்ஸ்ட் டே தான் வந்துட்டு என்ட்ரி, அந்த டேயில் எண்ட் ஆஃப் டேயில் ரன் பண்ணுவோம் ஸ்கேனரை. நெக்ஸ்ட் டேயில் வந்துட்டு என்ட்ரி எடுப்போம். ஸோ பாஷ் பார்த்தீங்கன்னா 15th November வந்திருக்கு. இந்த கேண்டில் தான் நினைக்கிறேன். சாரி, February 15th. ஓகே. ஸோ February 15th இந்த கேண்டில் தான் நமக்கு, இந்த கேண்டில் தான் February 15 இந்த க்ரீன் கேண்டில். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கண்டினியூஸாக ஒரு அப் மூவ் தான் வந்துட்டு கொஞ்ச நாள் இருக்குது. ஸோ இது கண்டிஷன் பார்த்துக்குங்க. இது வந்துட்டு லாஸ்ட் 30 days ஹை விட ப்ரீவியஸ் 200 days 1 year எடுத்திருக்கோம், அதை விட கீழே இருக்குது. ஆனால் இப்போ லாஸ்ட் 200 days மேலே ஒரு 5% மூவ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு கரெக்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எடுக்கிறோம். இன்னொரு நாள் பார்க்கலாம். நம்ம இந்தியா மார்ட் அன்னைக்கே வந்திருக்கு. ஸோ அப்போ நீங்கள் ரிஸ்க்கை வந்துட்டு இப்போ சப்போஸ் நீங்கள் 10 ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னா எல்லாமே வின் பண்ணாது. அப்போ ஒரு டிஃபைன்ட் ரிஸ்க்காக வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸை டிஃபைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ சப்போஸ் ஸ்டாப் லாஸ் அடிக்கிற ஒரு ஸ்விங் லோவில் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா எல்லா ஸ்டாக்குக்கும் ஒரு
1000 ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது பொசிஷன் சைஸிங் பண்ணிக்கங்க. ஏன்னா சில டைம் ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்குன்னா அங்கே குவான்டிட்டியை வந்துட்டு கம்மியாக வாங்கிக்கிங்க. அந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லா லாங் ரன்னில் வந்துட்டு நல்லா வந்துட்டு இதாக இருக்கும். ஸோ February 15th நமக்கு, ஸோ இந்த கேண்டில் தான் நமக்கு. ஸோ February 15th நமக்கு இந்த கேண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேண்டிலோட பாட்டம் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்காதீங்க. இந்த கேண்டிலோட பாட்டம் பிரேக் பண்ணுது, நீங்கள் வந்துட்டு இமீடியட்டாக இருக்க ஸ்விங் லோ வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொசிஷன் சைஸிங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு ரன் பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்தது பார்க்கலாம். Glenmark 15/15/2023. ஸோ இதுதான் Glenmark. எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு அப் மூவ் தான் உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு அளவுக்கு நீங்கள் இது பண்ணணும், ஒரு இதாக இருக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் மல்டிபிள் இது வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். சிலது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேபிட்டலாக இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்க்கு அலோகேட் பண்ணுங்கள். சிலது பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஆப்ஷன் செல்லிங், ஒரு சிஸ்டம் ட்ரேடிங் மாதிரி. சிலது வந்துட்டு நல்லா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி அதாவது ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அலோகேட் பண்ணுங்கள். ஸோ கேபிட்டலை முடிஞ்ச அளவுக்கு டைவர்சிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே இது உங்களுக்கு ட்ரேடிங் தான். இன்வெஸ்டிங் ட்ரேடிங் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் வந்துட்டு ஆகாது. பிளான் பண்ணிக்கங்க. ஒரு இதுக்கு ஆப்ஷன் செல்லிங்க்கு என்ன, ஆப்ஷன் பையிங்க்கு வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பண்ணுறீங்க, ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கேனர் வச்சு பண்ணுறீங்க. எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரிஸ்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்கேனரில் பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் புதுசாக இருக்கவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க் யூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓன் பண்ணிவிட்டு நம்ம ட்ரைனிங் கோர்சஸ் எல்லாமே 6 கோர்சஸும் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. நீங்கள் மற்ற நாளுக்கும் இந்த ஸ்கேனர் லிங்க் வந்துட்டு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். நிறையா நாள் இருக்குது. இது ஃப்யூச்சர்ஸில் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கேஷ் செக்மெண்ட்லேயும் போய் இதை வந்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நான் குயிக்காக நிறையா கேஷில் போட்டால் நிறையா ஸ்டாக் வரும். நான் வந்துட்டு ஃப்யூச்சரில் இருக்கும்போது நீங்கள் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸும் டிசைன் பண்ணலாம். இதுக்கு தகுந்த மாதிரி 2 months அந்த மாதிரி 1 month 2 month அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் டிசைன் பண்ணலாம். அதுக்காக தான் வந்துட்டு இதை எடுத்துருக்கேன். நீங்கள் ரேண்டமாக கொஞ்ச நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ, பாய்.